بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தினை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை ஒருவரோடு ஒருவர் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டோம் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிற மார்க்க ரீதியான பல்வேறு தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும். மார்க்கம் சம்பந்தமாக கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே அதிகமாக உருவாகின்ற பொழுதுதான் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களும் அது குறித்து சரியானதை சொல்ல வேண்டும் என்ற நிலைமைக்கு வருவார்கள். யாருமே கேட்க மாட்டாங்க, நாம எதை வேணாலும் சொல்லலாம் என்ற உணர்வு வந்துவிடக் கூடாது. மார்க்கத்தின் பெயரால் இன்னைக்கு எத்தனையோ கதைகளை, கட்டுக்கதைகளை, பொய்யான தகவல்களை, பெரியார்களுடைய வரலாறுகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதை கேட்கக்கூடிய மக்கள் அதிகமானவங்க தலையாட்டி மௌனமா அமர்ந்திருக்கிறாங்க. அவர் என்னத்தை வேணாலும் சொல்லட்டும், நமக்கு என்ன என்ற ரீதியிலே அமர்ந்திருக்கிற காரணத்தினால உண்மையான குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்றதுக்கு பதிலாக அவங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய கதைகளை, கற்பனைகளை, அதையெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் விட்டு அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதனாலதான் அல்லாஹ்வும் தனது திருமறை குர்ஆன்ல மார்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது, நீங்க மார்க்க அறிஞர்களிடத்துல கேள்வி கேளுங்கள் என்று கேள்வி கேட்பதை எல்லாம் வலியுறுத்துகிறான், ஆர்வம் ஊட்டுகிறான். மௌனமா உட்காராதீங்க. ஆனா நம்முடைய அறிஞர்கள்ல பெரும்பாலானவங்க எப்படி இருந்தாங்க, கடந்த காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டு நிலவரம், பாண்டிச்சேரி நிலவரம், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் மக்கள் மத்தியில் உள்ள நிலவரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், மார்க்க சம்பந்தமா ஒரு ஆலிமிடத்துல போய், ஒரு அறிஞரிடத்துல போய் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்கிறதா இருந்தா அதுக்கு என்னமோ பெரிய படிச்சிருக்கணும் என்கிற விதமாக கருதி கொண்டிருந்தாங்க. ஒரு சந்தேகத்தை போய் கேட்டா அதிர்த்து எதிர் கேள்வி கேட்பார். நீ என்ன என்கிட்டயே கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அவர்கிட்ட தான் கேட்க முடியும், அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு மார்க்கத்தை படித்திருக்கிறதா சொல்றாரோ அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அவர்கிட்ட போய் கேட்கிட்டா, நீ என்ன 7 வருஷம் படிச்சிருக்கிறியா, 10 வருஷம் படிச்சிருக்கிறியா, உனக்கு அலிபேக்கு அர்த்தம் தெரியுமா, நீ எல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்க வந்துட்டியா? கேள்வி கேட்டா என்னமோ அவங்களை குறை சொல்ற மாதிரி நினைத்துக் கொள்கிறார்கள். கேள்வி கேட்பது என்பது மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு என்பதை பற்றி சிந்திக்காமல் அவங்களை குறை சொல்லக்கூடியதாக கருதி கொண்டு கேட்க கூடாது என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனா குர்ஆனை நாம திறந்து பார்த்தோம் என்று சொன்னால், கேள்வி கேட்கிறது ஆர்வம் ஊட்டக்கூடிய நிறைய வசனங்கள் குர்ஆன்ல வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லுகிறான், யஸாலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம், புனிதம் நிறைந்த மாதங்களை பற்றி நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள். அந்த மாதங்களில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் இப்படி என்று நீங்கள் சொல்லுங்கள். யஸாலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். குலில் அஃபுவ, உங்களின் செலவு போக மிச்சம் இருப்பதை செலவிட சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ், சொல்லுங்கள் அதிலே மக்களுக்கு அதிகமான கேடும் குறைவான பயன்பாடுகளும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள் உயிர் என்பது என் இறைவனின் கட்டளை என்று சொல்லுங்கள். இப்படி ஏராளமான வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் நபியிடத்திலே கேட்ட கேள்விகளையும், அந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். உண்மையில கேள்வி கேட்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருந்தால், ஒரு பாவமானதாக இருந்தால், கேள்வி கேட்கிறது கூடாது என்று இறைவன் விரும்பினால் இப்படி சொல்லி இருப்பானா? இந்த கேள்வி கேட்கிறாங்க, இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவானா? கேள்வி கேட்ட உடனே அல்லாஹ் கண்டிச்சிருப்பான், நான் தான் கேள்வி கேட்க கூடாதுங்கிறேன், பிறகு என்ன திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருப்பான். அப்படி செய்யாம அந்த கேள்வி அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான். கேளுங்க, இப்படி எல்லாம் அவங்க கேட்கிறாங்க, நல்ல நல்ல கேள்வி கேளுங்க. ஆனா என்ன கேட்க கூடாது? ஒரு அறிவு கட்டத்தனமான கேள்விய, தேவையற்ற கேள்விய,
அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்துல கேட்க கூடாதுன்னு ஒரு தடை இருக்கிறது. இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் தங்களிடத்துல கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களிடத்துல தேவையில்லாம கேள்வி கேட்றாதீங்க. அப்படி கேட்டா அவங்க என்ன மாதிரி பதில சொன்னா அது உங்களுக்கு சட்டமாகிவிடும். நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். அதனால தேவையில்லாத கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நீங்க கேட்காதீங்க. அதுக்கு தடை இருக்கிறது. அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டு அவங்க ஒரு பதில சொன்னா அதை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற மார்க்க அறிஞர் இடத்துல ஆலிம்கள் இடத்துல நீங்க போய் ஒரு கேள்வி கேட்கறீங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு, அந்த பதில் மார்க்க சட்டம் ஆகுமா? குர்ஆன்ல இருந்து எடுத்து சொன்னால் அது இஸ்லாத்துடைய சட்டமாக இருக்கும். ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொன்னால் அது இஸ்லாத்தின் சட்டமாக இருக்கும். அவர் மனவீச்சப்படி என்னத்தையோ ஒன்று சொல்றாரு, சொன்ன உடனே அது மார்க்க சட்டம் ஆயிருமா? மார்க்கத்துல சட்டம் எந்த ஆலிம்சா என்னத்தை பத்துவா கொடுத்தாலும் சரிதான், அது மார்க்கத்தின் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மார்க்கத்துடைய சட்டம் ஆகிவிடும். அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை செயல்படுத்தாம இருந்தா குற்றவாளியா போயிருவோம். அதனால தூதர்களிடத்துல கேட்கும் போது மாத்திரம் அல்லாஹ் அதற்கு ஒரு எல்லை நிர்ணயிச்சு தேவையில்லாம கேட்காத, முட்டாள்தனமா கேட்காத, அறிவுபூர்வமானதை கேளுங்க, பயனுள்ளதை கேளுங்க, இல்லாட்டி உங்களுக்கு சுமையா போயிடும். அதை பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கூட ஒரு வசனம் இறக்கி வரப்படுகிறது. என்ன வசனம்னா இந்த ஹஜ் சம்பந்தமான வசனம். ஹஜ் செய்யுங்க, உங்களுக்கு உங்களை வசதி பெற்றவர் அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை ஹஜ் செய்யட்டும்னு வசனம் இறக்கி வரப்படுகிறது. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாரு, அவளுக்கு குல்லி ஆமீன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருடமுமா ஹஜ் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம புறக்கணிக்கிறாங்க. அவர் விடுற மாதிரி தெரியல, திரும்பவும் கேட்கிறார், அவளுக்கு குல்லி ஆமீன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருஷமுமா ஹஜ் செய்யணும் அப்படிங்கிறார். ரெண்டாம் மட்டும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. திரும்ப மூணாவது தடவை அதே கேள்வியை கேட்கிறாரு. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபமாயிடுறாங்க. கோபத்தோட அவர்கிட்ட சொல்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யணும்னு அதை நாங்க சொல்ல மாட்டோமோ? அது எங்களுக்கு தெரியாதோ? ஹஜ் செய்யுங்கன்னா ஒருக்கு செஞ்சுட்டு போவீங்களா? அதை விட்டு வருஷமா வருஷா ஆமான்னு சொன்னா உங்களால செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு ஆமா நீ ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யணும்னு பதில் சொல்லி இருந்தா இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்து யாராவது ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? ஆயில்ல ஒரு தடவை போறதுக்கே 1000 கணக்கு போடுறோம். மொத்த வாழ்நாள்ல நம்ம சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியத்துல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏப்ப இவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கிறத, இந்த காசை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல அந்த தோட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது இன்னொரு 5-6 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் ஆயிருமே, அதை வச்சு இந்த கடையை முடிச்சிடலாம், நம்ம பையனை இன்ஜினியர் சீட் வாங்கி போடலாம், அங்க எம்பிபிஎஸ்ல காலேஜ்ல பிள்ளைய சேர்த்து விட்டுலாம், 1000 கணக்கு போடுறோம். ஆயில்ல ஒரு தடவை ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு இவ்வளவு கணக்கு பண்றோமே, வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒரு சட்டம் இருந்தா முடியுமா? யாருமே ஹஜ்ஜுக்கு போய் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட இதெல்லாம் நமக்கு முடியுமா? வருஷா வருஷம் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு உள்ளது அப்படின்ட்டு யாருமே ஹஜ்ஜுக்கு போகாம இருந்துருவோம். அப்போ ரசூலுல்லாஹ் அங்க கண்டிக்கிறாங்க. என்ன விளங்குது நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இது மாதிரி கேள்வி கேட்டு அவங்க ஆமான்னு பதில் சொல்லிட்டா சிக்கலா போயிரும். எனவே தேவையில்லாத கேள்விகளை தூதர் இடத்துல கேட்காதீங்க, தேவையான கேள்விகளை கேளுங்க. அப்படி கேட்கறதுனால ஏற்படக்கூடிய இன்னொரு பயன் என்னன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அது இன்னும் பலருக்கு தெளிவை ஏற்படுத்தும். நீங்க கேட்கிற கேள்வி உங்களுக்கு பதில் தெரிந்த கேள்வியாக இருக்கலாம், ஆனாலும் பொது சபைகளில் அது மாதிரி கேள்விகளை எழுப்பினா பக்கத்துல பல பேர் அந்த கேள்விக்கு பதில் தெரியாம இருப்பாங்க, அந்த செய்தி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். ரசூலுல்லாஹ் காலத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு நாம நிகழ்ச்சி நடத்துற இஸ்லாம் ஒரு ஏரியமா இருக்கோம்னு நாம வச்சுக்கிட்ட பேரு தான் புது பேரு. இந்த ஏற்பாடுகள் வேண்டுமானால் புதுசா இருக்கலாம், ஆனா இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது, அது சபையில உள்ளவங்களுக்கு தெரியட்டும்ன்றதுக்காண்டி பதில் சொல்றது, இது மாதிரி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடந்துச்சு. நேரடியாகவே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. வெளியில இருந்து ஒரு மனிதர் வர்றார். வர்ற ஆளை பார்த்தா வெளியூர்காரன்னு நல்லா தெரியுது. ஏன்னா லோக்கல் ஒரு கிராமத்துல வெளியூர்காரங்க யாருன்னு ஈஸி அடையாளம் கண்டலாம். சிட்டி பெரிய பெரிய ஊர், காரைக்கால், சென்னை, மெட்ராஸ் அது மாதிரியான ஊரா இருந்தா வெளியூர்காரன் யாரு உள்ளூர்காரன் யாருன்னு அடையாளம் தெரியாது. ஆனா ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல லோக்கல்ல உள்ளவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வர்றாரு, வந்தா ஆளை பார்த்தா வெளியூர்காரன் நல்லா தெரியுது.
ஆனா அவருடைய கோலத்தை பார்த்தா, அவர் போட்டிருக்க Dress, அவர் வந்திருக்கிற அந்த நீட்னஸ் ஆன நிலைமையை பார்த்தா இவர் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு மாதிரி இல்லையே. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும், அடையாளம் காட்டி கொடுத்துரும். உடம்புல இப்படி உடம்பெல்லாம் புழுதி படர்ந்து போய் தலையெல்லாம் அழுக்காயி Dress எல்லாம் அழுக்காயி. ஏன்னா பாலைவனத்துல பயணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நல்ல குளிச்சு சுத்தமாயி Dress அயன் பண்ணி போட்டுட்டு இங்க இருந்து 5000 கிலோமீட்டர் கூட அயன் களையாம போய் சேர்ந்துட முடியும். பிளைட்ல ஏறி உட்கார்ந்து சவுதிக்கு போய் சேர்ந்துருவோம். நாம அப்படி குளிச்ச மாதிரி போய் இறங்கிடுவோம். ஒரு புழுதி இருக்காது, ஒரு அழுக்கு வராது, ஒரு அசதி இருக்காது. அப்படியே ஏசியில சொகுசா கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு ட்ரெயின்ல போனா கூட இங்க இருந்து மயிலாடுதுறை போறதுக்கு நம்ம டயர்ட் ஆயிருவோம், மேல எல்லாம் அப்படி தூசி ஆயி. ஆனா சவுதிக்கு போங்க, 5000 கிலோமீட்டர் போங்க, ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. அப்படியே ஏசியில ஆகாயத்துல பறந்து தூக்கி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது தானே. பாலைவனத்துல பயணம் செய்யணும். பாலைவன பயணங்கிறது மணல் புழுதி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பயணம் தான். ஆனா அவர் எப்படி வர்றாருன்னு கேட்டா, ஆள் நல்ல வெள்ள வெள்ளேன்னு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறார். தலை முடியெல்லாம் நல்ல பனிய வாரி சீவி இருக்கிறார். தலை முடிய பார்த்தா நல்ல கண்ணங்கரையன் இருக்குது. இது மாதிரி அப்படி உள்ளூர்காரர் மாதிரி, அவருடைய தோற்றத்தை பார்த்தா உள்ளூர் மாதிரி இருக்குது, அவர் ஆளை பார்த்தா வெளியூர் மாதிரி இருக்குது. யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவர் சந்தேகத்தோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம். அப்ப வந்தவர் என்ன பண்றாரு, நேரா ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் உட்கார்றாரு. எந்த அளவுக்கு பக்கத்துல போறாருன்னா, ரசூலுல்லாஹ் முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம அத்தையாத்திரிப்புல உட்காருவோம்ல, அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவரும் அதே மாதிரி அத்தையாத்திரிப்புல உட்கார்ற மாதிரி முட்டி போட்டு உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோடு அவருடைய முட்டுக்கால முட்டிக்கிட்டு உட்கார்றாரு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இந்த மனுஷன் இவ்வளவு இடம் கிடக்குது, அதையெல்லாம் விட்டு நேரா போய் ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுல போய் முட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, விடமா இல்ல இவருக்கு அப்படிங்கிற மாதிரி. யார் இவரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லாம உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ்விட்ட சில கேள்விகளை கேட்கிறார். நிறைய கேள்வி கேட்கிறார். அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள். ஒமல் ஈமான், இறை நம்பிக்கை என்றால் என்ன எனக்கு சொல்லுங்கள். இறைவனை வழிபடுவது வணக்கம் என்றால் என்ன, வணக்கத்திற்கான அளவுகோல், இப்படி ஒரு கேள்வியா கேட்கிறார். ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இஸ்லாம் என்றால் இறைவனை தொழுவது, இறைவனுக்காக ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இது மாதிரி இஸ்லாத்திலே கடமைகளை விளக்குறாங்க. இறை நம்பிக்கைனா அல்லாஹ்வை நம்புறது, தூதர்களை நம்புறது, நம்பிக்கையை பத்தி விளக்குறாங்க. இபாதத்துனா அல்லாஹ்வை நீ அல்லாஹ் பாக்குற மாதிரி வணங்கணும். அந்த அபுதுல்லாஹ் கண்ணக்க தராஹு, நீ அல்லாஹ் உன்னை பாக்குற மாதிரி, நீ அல்லாஹ் பாக்குற மாதிரி வணங்கு, அல்லது அல்லாஹ் உன்னை பாக்குறான் அப்படி நினைச்சுக்கிட்டு வணங்கு. இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, மதசா ஒரு கேள்வி கேட்கிறார், கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறார். அதுக்கு முந்தைய என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கேள்வி கேட்ட உடனேயும் இவர் என்ன பண்றாருன்னா, சதக்கத்தை கரெக்ட். ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே கரெக்டா சொன்னீங்கிறார். கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்ல சொல்ல சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவர் என்னமோ பெரிய மெத்த படிச்ச மேதாவி மாதிரி, ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி. ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே கரெக்டா தான் சொன்னீங்கிறாரு. யார் இப்படி சொல்லுவா? ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு வச்சுக்குவோம், பாடம் நடத்தி முடிச்சுட்டு கேள்வி கேட்பாரு, ஸ்டூடெண்ட் பதில் சொல்லுவான். பதில் சொன்ன உடனே வாத்தியார் என்ன சொல்வாரு, வெரி குட் கரெக்டா சொன்னப்பா பாருல. அது மாதிரி இருக்குது. வந்த ஆளு கேள்வி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, சொன்ன உடனே கரெக்ட். இவர் என்னமோ ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தி கொடுத்துட்டு கேள்வி கேட்கிற வாத்தியார் மாதிரி கரெக்ட்ங்கிறார். சஹாபாக்கள் ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்குங்க. என்னமோ இவர் என்னமோ பெரிய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்வோட நிறைய தெரிஞ்ச ஆளு மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியம் கூடுது அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் கேள்வி தூக்கி போடுறாரு, மதசா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பி அலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்கப்பட்டவன், அதாவது நான் இல்லை, கேள்வி கேட்டவரை விட அதிகம் தெரிந்தவன் இல்லை. என்ன சொல்றாங்க, என்னை விட உனக்கு தானப்பா நல்லா தெரியுங்கிறான். இது கூட கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு சஹாபாக்களுக்கு. இவ்வளவு நேரமும் அவர் தான் பெரிய ஆள் மாதிரி பேசினாரு, இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பதில வச்சு பார்த்தா உண்மையிலே ஒரு பெரிய ஆள் தான் போல இருக்குது. ஏப்பா என்ன விட உனக்கு தானே தெரியும் அந்த ஆளை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஆச்சரியம் மேலும் அதிகமா போச்சு. உடனே அவர் அடுத்து என்ன பண்றாரு, கியாமத் நாளை பத்தி தெரியாதா, கியாமத் நாளுடைய அடையாளத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறார். கியாமத் நாள் எப்போ வரும் அதை சொல்லுங்க, அடையாளத்தை சொல்லுங்க. அந்த அடையாளங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 5-6 கேள்வியை கேட்டுவிட்டு எந்திரிச்சு போயிடுறார். கொஞ்ச நேரம் அப்படி சபை அமைதியாக இருக்கிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு பக்கத்தில் உட்கார்ந்து சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வந்துட்டு போனார் அவர் யாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. தெரியாது, அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியல, யாருன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் உங்களிடத்திலே வந்தார், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்ம மார்க்கத்தை நமக்கு சொல்லி தர்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தாங்க. எப்படி சொல்லி தந்தாங்க? ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து ஒரு பெரிய பயான் மாதிரி பண்ணுனாங்களா, அல்லது பெரிய புத்தகத்தை அச்சிட்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து புக்கை படிச்சு பாரு உனக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியும் அப்படி சொன்னாங்களா? எப்படி சொல்லி தந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பதில், அந்த பதில் ஜிப்ரீலுக்குள்ள பதில் இல்ல, சுத்தி உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்குரிய பதில், சஹாபா பெருமக்களுக்குரிய பதில். அந்த பதிலை கேட்டு சஹாபாக்கள் விளங்கிக்குவாங்க, ஓ இஸ்லாம்னா இதுதான், ஈமான்னா இதுதான், கியாமத் நாளுடைய அடையாளம் இதுதான், இப்படிதான் அல்லாஹ் வணங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் நபிகள் நாயகம் சொன்ன பதிலை கேட்டு மற்றவர்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து நமக்கு காட்டி தந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து நடத்துகிறோம். இது மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய இது நிகழ்ச்சிகளில் மாத்திரம் கேள்வி கேட்கிறதோடு நின்ற கூடாது. நீங்க இதுக்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி வச்சா தான் கேள்வி கேட்கணும் மார்க்கம் சம்பந்தமா, மற்ற நேரத்தில் கேட்க கூடாதுங்கிற மாதிரி கேள்வியை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இது கேள்வி கேட்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கணும். மார்க்க சம்பந்தமாக குர்ஆனை படிக்கும் பொழுது, ஹதீஸை படிக்கும் பொழுது, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, மக்கள் செய்யக்கூடிய காட்சிகளை வேலைகளை சந்திக்கும் பொழுது, ஒன்னையும் பார்க்கும் பொழுது இது மார்க்கத்தில் உண்டா, இது மார்க்கத்தில் இல்லையா, ஒருத்தர் மார்க்க சம்பந்தமா சொன்னார்னா அதுல அது சரியா தப்பா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா, அதுக்கு ஆதாரம் என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்பது மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நாமும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு அருகிலே இருக்கிறவர்களும் அந்த மார்க்கத்தை நம் வழியாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களும் பயத்தோடு சரியான மார்க்கத்தை சொல்வார்கள். நீங்க எதுவுமே கேட்கலன்னு வச்சுக்குவோம், எவன் கேட்க போறான், நம்ம என்னத்தை வேணாலும் சொல்லலாங்கிற அந்த தைரியம் வந்து விடும். அப்ப நம்ம கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் வந்து விட்டால் இல்ல விட மாட்டாங்க, சும்மா ஏதாவது போய் சொல்லிட்டு போனோம்னா நம்மள சட்டையை பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க, ரோட்ல விட்டு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அச்ச உணர்வை மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆளுங்களுக்கு ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களும் உண்மையான மார்க்கத்தை சொல்வாங்க. இப்படி பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் இங்கே நாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை நாம் என்ன நோக்கத்திற்காக வேண்டி நடத்துகின்றோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்திருவானாக என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல வேலை செய்யறேன். அங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலும் அங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து தமிழ் தான் வந்து ஒரு கடவுள் மாதிரி, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, அந்த அர்த்தத்துல கொண்டு வர்றாங்க. சோ அந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்கலாமா? அதாவது தமிழ் தாய் வாழ்த்துல மட்டும் பங்கேற்காம அதுக்கு பின்னாடி வர நிகழ்ச்சியில பங்கேற்கலாமா? அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சியை வந்து போடுறாங்க, அது அந்த நிகழ்ச்சியில அந்த பாடல் படிக்கிற நேரத்தில் அதுல பங்கேற்கலாமா அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொதுவான கருத்து. இந்த தமிழ் மொழியையும் தமிழகத்தையும் புகழ்ந்து பாடக்கூடிய கருத்துக்கள் கொண்டிருக்கிற வாசகம் தான் அதுல இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பாடல் படிக்கிற நேரத்துல தமிழ் தாய் வாழ்த்தா இருந்தாலும் சரி, தேசிய கீதமா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா அதற்காக வேண்டி எழுந்து நின்று மரியாதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. மரியாதையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சரியான கோணத்துல அதற்கு மரியாதை செலுத்தணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கம் தான். ஒரு ஆளுக்கு மரியாதை செஞ்சா அது எப்படி மரியாதை செய்யணும், ஒரு புத்தகத்துக்கு மரியாதை செலுத்துறதா இருந்தா அதுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், ஒரு சட்டத்தை மதிக்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு பெற்றவர்களை மதிக்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒவ்வொரு மதிப்பையும் மரியாதையும் யார் யாரை எப்படி மதிக்கணும்னு சொல்லுகிறது. ஆனா இந்த எழுந்து நின்று மரியாதை செலுத்துறதுங்கிறத இந்த மரியாதை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. இது ஒரு போலியான மரியாதை,
இந்த மரியாதை யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. ஒருத்தருக்காக வேண்டி எழுந்து நிற்கிறதா இருந்தால் அது ஒரு பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, மரியாதைக்காக வேண்டி எழுந்து நிற்பது என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் எழுந்து நிற்க கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் ஒருத்தர் மரியாதைக்காக வேண்டி எழுந்து நிக்கணும். மத்த யாருக்கும் தேவைக்கு எழுந்து நிக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பஸ்ஸுக்காக வேண்டி காத்து நிக்கிறோம், அதுவும் நிக்கத்தான் செய்யறோம். ஒரு பஸ் வர்றதுக்காக வேண்டி பஸ் வந்த உடனே எந்திரிச்சு நிப்போம், அது மரியாதைக்கு நிக்கிறது இல்ல, தேவைக்கு நிக்கிறோம். ஒரு பெரியவர் வர்றாரு, பெரியவர் வரக்கூடிய நேரத்தில் அவரை உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம எந்திரிப்போம், இது மரியாதை இல்ல, அவருடைய இயலாமைக்காக வேண்டி சொல்றது. இப்படி ஒரு தேவையின் நிமித்தம் எழுவது மார்க்கத்துல தடை கிடையாது. மரியாதையின் நிமித்தம் யாரும் யாருக்காக உலகத்துல எந்திருக்க கூடாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு முன்னாலே மட்டும்தான் ஒருத்தர் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுல ஒரு தெளிவான பார்வை இஸ்லாத்துல இருக்கிறது. இப்ப இது மாதிரியான பாடல் படிக்கிற நேரத்தில் எழுந்து நிற்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லைங்கிறது இந்த விளக்கத்திலிருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது. இப்ப யாரும் அந்த பாடல் படிக்கக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சு நிக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? தவிர்ப்பதற்குரிய வழிகளை கையாள வேண்டும். சில நேரங்கள்ல நிர்பந்தமாக சில இடங்களில் மாட்டிக்கொள்வோம், அங்கிருந்து தப்பிக்க முடியாது, அந்த இடத்துல நின்றுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயத்துக்கு தள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சபையில போய் நிக்கிறோமா, அங்க பெரும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் எல்லாரும் எழுந்து நிற்கும் பொழுது அது மாதிரியான பாட்டை படிச்சு அதுக்கு மரியாதை செலுத்துற நேரத்துல நாமும் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தோம்னா அப்ப நாமளும் எழுந்து நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிரும். நாம மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம பற்றி ஒரு தப்பான சித்திரம் உருவாயிரும், தேவையற்ற விமர்சனங்கள் வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். சில நேரத்தில் நிர்பந்தத்தினால பலகீனத்தினால எல்லாரும் நிக்கிறாங்களே நம்ம உட்கார்ந்து இருந்தா எப்படிங்கிற அந்த மனித பலகீனத்தின் அடிப்படையில நாமளும் எழுந்து நின்று அந்த தப்பை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நிர்பந்தம் வேற வழி. பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர் இருக்கிறார், மாணவரை பொறுத்த வரைக்கும் அங்க தேசிய கீதமோ தமிழ் தாய் வாழ்த்தோ பாடினால் எழுந்து நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார், வேற வழியே கிடையாது. எந்திரிச்சு நிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு அது மாதிரியான கல்வி நிலையங்கள்ல இடம் கிடைக்காது, சீட்டை கழிச்சிருவாங்க. அது மாதிரி வேற வழியே இல்லாதவர்கள் எழுந்து நின்றால் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லிக் கொள்ளலாம். யாரெல்லாம் எனக்கு வேற சூழ்நிலை இல்ல, இதுதான் சோர்ஸ் இருந்துச்சு, படிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல தௌபா பெற்றுக் கொள்ளலாம். அதை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆக வேண்டும். ஆசிரியர்களா இருக்கிறவங்க தவிர்க்க முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மாதிரியான அந்த பாடல் படிக்கும் பொழுது அங்க சபையில நாம இருக்கவே கூடாது, நிக்கவே கூடாது. அதற்கு பிறகு சபையில நீங்க பங்கேற்கிறது குற்றம் எதுவும் கிடையாது. அந்த பாடல் முடிஞ்சு போச்சு, அது எந்திரிச்சு நிக்கிற அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு வேற மார்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட உட்பட்ட வேற நிகழ்ச்சிகள் ஆரம்பமாச்சுன்னா அந்த நேரத்துல வந்து அமர்ந்து கொள்ளணும். இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பாட்டுக்கு மாத்திரம் இல்ல, எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம போனால் எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று நமக்கு விளங்குகிறதோ அங்கெல்லாம் உள்ளுக்குள்ள போகாமலே அந்த நேரத்தை கழிக்கிறக்கூடிய வேலைகளை பார்க்கணும். உதாரணமா கோர்ட்டுக்கு போறோம், கோர்ட்டு நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் கோர்ட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நீதிபதி வர்றாருன்னு வச்சுக்குவோம், நீதிபதி வந்தா கண்டிப்பா எந்திரிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், நீதிபதி வர்றாரு, இருக்கிற எல்லாரும் எந்திப்பாங்க, நம்ம மட்டும் எந்திக்காம இருந்தோம்னா அது ஒரு பெரிய பாரதூரமான குற்றமா நடப்பாங்க. நாமளே ஒரு வழக்குக்காக போயிருப்போம், அந்த ஆள் மண்டையில தேவையில்லாம கிறுக்கு பிடிச்சி நம்ம வர்றோம் இவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருக்கிறானே அப்படின்னு ஏற்குமாறா தீர்ப்பு எழுதுறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. கோவப்பட்டு இதெல்லாம் கோவப்பட வேண்டிய காரியமே இல்லை, ஆனாலும் அர்த்தமற்ற கோவப்பட்டு அது மாதிரியான தீர்ப்பு எழுதி விடுவதற்கான பாதக நிகழ்வுகளும் ஏற்பட்டுவிடும். அது மாதிரியான சூழ்நிலையில என்ன பண்ணணும்? நீதிபதி வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம ஒரு வழக்குக்காக வேண்டி போனாலும், ஒரு சாட்சியாக போனாலும், ஒரு குற்றவாளியாக போனாலும் நீதிபதி உள்ள இருக்கும்போது நம்ம உள்ள நுழைஞ்சா நமக்காக வேண்டி யாரும் எழுந்து நிக்க போறதும் இல்ல, யாருக்காக வேண்டி நம்ம எழுந்து நிச்ச குற்றச்சாட்டுக்கு ஆளாக மாட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே ஒரு 10 மணிக்கு நீதிபதி வர்றாருன்னு தெரியுதா, அது வரைக்கும் வெளியில சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். டீ கடையில் டீ குடிக்கிறேன், இந்த ஒண்ணுக்கு இருக்கிறேன், அந்த தேவை அப்படி வெளியிலே நிக்க வேண்டியதான். உள்ள போய் எல்லாரும் எந்திரிச்சு சடங்கு முடிஞ்சு போயிருமா, அதுக்கப்புறம் நம்ம உள்ள நுழைஞ்சுக்க வேண்டியதான். அந்த சூழ்நிலைகளை திட்டமிட்டு எழுந்திருக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த காரியம் நடந்தால் நாமும் திட்டமிட்டு அதிலிருந்து விலகுவதற்குரிய வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். சஹாபாக்களுடைய காலத்துல சில ஆச்சரியமான நிகழ்வுகள் எந்த அளவுக்குன்னா, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இஸ்லாமிய பேரரசு உருவானதற்கு பிறகு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒரு சிரியா நாட்டுக்கு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற ஒரு நபி தோழரை நீங்க போய் இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த நாட்டு மன்னரிடத்துல கொடுங்க,
இஸ்லாத்தின் அழைப்பு விடக்கூடிய கடிதம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உண்மையான மார்க்கம், ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும் என்ற இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை கொடுத்து அந்த நாட்டு மன்னர் இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனா உள்ளுக்குள்ள போறக்காண்டி உள்ள நுழைய போறாங்க. அந்த மன்னன் இருக்கக்கூடிய அந்த அறை இருக்கிற அந்த அறைக்குள்ள நுழைவதற்கு முன்பு இருக்கிற அந்த நுழைவு வாசல் அந்த வாயில் படி ரொம்ப சின்னதா இருக்கிறது. நிலப்படி ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. சராசரியா ஒரு 7 அடி 8 அடி இருக்கும் அப்படின்னா அது ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கிறது. காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா வேணும்னே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு பண்றாங்கன்னா, மன்னர் இருக்கிற சபைக்குள்ள ஒருத்தர் நுழையும் பொழுது அவர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் தெரிஞ்சோ தெரியாமலோ மன்னருக்கு முன்னாடி அப்படி தலையை கம்பீரமா தூக்கிட கூடாது, உள்ள வரும்போது பணிஞ்சுதான் வரணும், குனிஞ்சுதான் வரணும் அப்படின்ற அந்த மன்னருக்கு மரியாதை செலுத்துவதற்காகத்தான் மன்னர் இருக்கிற அறைக்குள்ள நுழையக்கூடிய இடத்துல மாத்திரம் சின்ன அளவுல அந்த நிலைப்படியை வச்சிருக்கிறாங்க. இவருக்கு யோசிக்கிறாரு, இது வேணும்னு பண்ணி இருக்கிறாங்க, இது சின்னதா கட்டப்பட்ட வீடு இல்ல, மாளிகை பெரிய மாளிகையா இருக்கு, பெரிய அரண்மனையா இருக்கிறது, பெரிய பெரிய நிலைப்படிகள்லாம் இருக்கிறது. இந்த வாசலுக்கு மாத்திரம் இவ்வளவு சின்னதா பண்ணி இருக்கிறாங்கன்னா மன்னருக்கு முன்னாடி குனியன்றகாண்டி பண்ணி இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய மார்க்கத்துல நிக்கிறதும் சரி, குனிகிறதும் சரி, மரியாதை செலுத்துறதும் சரி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கணும். இவங்க திட்டமிட்டு பண்ணி இருக்கிறாங்களா, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். திரும்ப போயிடலாமா அப்படின்னா திரும்ப போறதுக்கு அவருடைய மனசு இடம் தரல. ரசூல் தான் கொடுத்து விட்ட வேலையை செய்யாம போறது எப்படி? தபால கொடுக்க சொன்னாங்க, தபால கொடுக்காம ரிட்டர்ன் போறது நியாயம் இல்லை. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஆனாலும் கொடுக்கவும் செய்யணும், உள்ளேயும் போகணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு பிளான் பண்றாரு. இப்படி முன்னாடி முகத்தை வச்சு இப்படி தலையை கீழே குனிஞ்சு போனா தானே குனிஞ்சு போனன்னு அர்த்தமாகும் அப்படின்ட்டு அப்படியே திரும்புறாரு. பின்னாடி பின்பக்கமா திரும்பி குனிகிறாரு. அப்படி பேக் சைட்ல இப்படி நடந்தே வர்றாரு. முன்னாடி குனிஞ்சு போகாம பின்னாடி இப்படியே குனிஞ்சு நடந்து வர்றாரு. உள்ளுக்குள்ள அந்த மன்னருடைய சபைக்குள்ள நுழையும் போது பேக் சைடு தான் ஃபர்ஸ்ட் போகுது. உள்ளுக்குள்ள சபையை கொந்தளிச்சு போச்சு. பெரிய பெரிய அந்த பாதிரிமார்களும் அவங்களும் இவங்களுமா உட்கார்ந்து இருக்கிறானுவா, என்னடா இது மன்னர் பெரிய அளவுல அவமதிச்சுட்டானே அப்படின்னு அவரை கொல்லணுங்கிற அளவுக்கு அங்க நிலைமை மோசமாயிடுச்சு. ஆனா மன்னர் கொஞ்சம் சிந்திக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தி கொஞ்சம் பொறுங்கப்பா என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட, அதுக்கப்புறம் தலையை சீவரதா ஜெயில அடைக்கிறாங்கிற அடுத்து பார்த்துக்கோன்ட்டு கூப்பிட்டு கேட்கிறார், நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு. அவர் விளக்கம் சொல்றார், நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கத்துல மரியாதையின் நிமித்தமாக எழுவதாக இருந்தாலும், மரியாதையின் நிமித்தமாக குனிவதாக இருந்தாலும், மரியாதையின் நிமித்தமாக சாஷ்டாங்கம் செய்வதாக இருந்தாலும் அவை அனைத்துமே படைத்த இறைவனுக்கு மாத்திரம்தான். இறைவனுக்கு செய்கின்ற கிரியைகளை வேற யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு எங்களுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்துல மன்னன் திருப்தி ஆயிட்டார், மத்த யாரும் திருப்தி அடையல. அப்ப சரிப்பா விடுங்கப்பா, அவர் ஒரு சுயமரியாதையில செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்க கொள்கை அடிப்படையில் செஞ்சிருக்கிறாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனா அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை யோசித்து பார்த்தால் எல்லாரும் மன்னருக்கு இப்படித்தான் மரியாதை செய்யணும்னு இருக்கிற கட்டத்துல கூட நம்ம மறந்தும் கூட அந்த காரியத்தை தப்ப செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு எப்படி அதுக்கு மாற்று கருத்தை ஒரு மாற்று வேலையை சஹாபாக்கள் செஞ்சாங்களோ அது மாதிரி நாமும் இது மாதிரியான பாடல்கள், தேசிய கீதங்கள், தமிழ் தாய் வாழ்த்து, வேறு பல மரியாதைக்காக வேண்டி நிற்கக்கூடிய தருணங்கள் வந்தால் அதை தவிர்ப்பதற்கு என்ன உண்டு என்பதை அந்த இடத்திற்கு தகுந்தாற் போன்று யோசித்து அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்காமல் வெளியேற வேண்டும். அது முடிந்ததற்கு பிறகு அந்த சபையில போய் அமர்ந்து வேறு வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்பது மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது. இதா காலத்தின் போது சட்டம் என்ன, இதா காலத்தின் சட்டம் என்ன? பெண்கள் சிலர் சொல்றாங்க பெண்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க 1 வருடத்துக்கு அந்த இதா காலத்து பெண்கள் இங்கே வெளியே செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை குர்ஆன் ஹதீஸ் மூலமா தெளிவுபடுத்துங்க. அதாவது இத்தாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு முதல்ல கேக்குறாங்க. இதா அப்படின்னு சொன்னா அது அந்த அரபி சொல்லுக்கான நேரடி பொருள் என்னன்னா கணக்கிடுதல், எண்ணுதல் அர்த்தம். எண்ணத்தை என்றதுன்னா கணவனை இழந்து விட்ட பெண்கள் அடுத்து மறுமணம் செய்வதற்குரிய நாட்களை எண்ணுதல் அர்த்தம். இதா என்று சொன்னால் அதற்கு நேரடியான பொருள் கருத்து என்னவென்றால் கணவனை இழந்துவிட்ட பெண்கள் மறுமணம் செய்வதற்காக இன்னொரு கணவனை தேர்வு செய்யக்கூடிய காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களுக்கு பேருங்க இத்தாவுடைய நாள். இந்த இத்தா என்பது பல விதங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு நபரை கவனித்து அவர் இத்தா இருக்க வேண்டிய காலங்கள் வித்தியாசப்படுகிறது. கணவன் இறந்து விட்ட நிலையில ஒரு பெண் கணவனை இழந்திருப்பாள், அவளும் கணவனை இழந்த பெண்ணு தான், அவள் இதா இருக்க வேண்டிய நாட்கள் வேறு. அதாவது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் அவளும் இதா இருக்கணும், அதற்குரிய நாட்களுடைய சட்டங்கள் வேறு. கணவனை விவாகரத்து செய்திருப்பாள்,
அதனால் கணவனை இழந்திருப்பார். அப்பமும் அவர் இதா இருக்க வேண்டியது இருக்கு. இப்படி பல வழிகளில் கணவனை ஒரு பெண் இழப்பார். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவை இஸ்லாம் சொல்கிறது. கணவன் இறந்து விட்டால் அப்பொழுது ஒரு பெண் அனுஷ்டிக்க வேண்டிய இதா இருக்க வேண்டிய காலம் எவ்வளவுனா, வல்லதீன யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜி யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. கணவனை இறந்து விட்ட நிலையிலே கணவனை இழந்து விட்ட பெண்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இதா இருக்க வேண்டும் அப்படின்னு கணவனை இறந்தவங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அவங்க எவ்வளவு நாள் இதா இருக்கணும்னா, வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூயின். விவாகரத்து செய்யப்பட்ட தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலங்கள் இதா இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி கணவனை விவாகரத்து செய்துவிட்ட பெண்கள், குலா கொடுக்கிறேன்னு சொல்லுவோம்ல, கணவனோடு வாழ பிடிக்கல, இந்த கணவன் எனக்கு வேண்டாம்னு கணவனை பெண்கள் ஒதுக்கிறது இருக்குத, அப்படி ஒரு பெண் ஒதுக்கினால் அந்த பெண் இருக்க வேண்டிய இதா என்பது அந்த ஹைலத்தன் வாஹிதா, ஒரே ஒரு மாதவிடாய் காலம் அந்த பெண் இதா அனுஷ்டிக்க வேண்டும். இது மாதிரியான தருணங்கள்ல ஒரு கணவன் இறக்கும் பொழுதோ அல்லது கணவன் விவாகரத்து செய்யும் பொழுதோ ஒரு பெண் கருவுற்று இருந்தார், கருவுற்று இருக்கிற நேரத்துல அந்த கருவை இறக்கி வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இதாவுடைய காலம். கர்ப்பமுற்று இருக்கிற நேரத்துல கணவன் இறந்து விட்டார் அல்லது கர்ப்பமுற்று இருக்கிற நேரத்துல கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவங்க எவ்வளவு எப்போ பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இதான். சில பேர் 6 மாசம் ஆகும், ஒரு 4 மாத 4 மாத குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, 6 மாசம் ஆகும், அவங்களுக்கு 6 மாசம் இதான். சில பேர் 5 மாசம் கழிச்சு புள்ள பிறக்கும், 5 மாசம் இதான். சில பேருக்கு 2 மாசம் கழிச்சு புள்ள பிறக்கும், 2 மாசம் இதான். சில பேர் 2 நாள்ல புள்ள பிறக்கணும்னு வச்சுக்குவோம், நேத்து முந்தா நாள் இறந்தாரு, இன்னைக்கு புள்ள பிறந்துருச்சு அப்படின்னா 1 நாள் 2 நாள்ல இதான் முடிஞ்சிடும், அவங்க அடுத்த திருமணத்துக்கு தயாராயிடலாம். அது மாதிரி கருவுற்ற பெண்களுக்குரிய இதாவுடைய கால அளவு அவர்களுடைய கருவை இறக்கி வைக்கிறது அப்படிங்கலாம். சில பெண்கள் தலாக் விடப்படுறாங்க, ஆனா தலாக் விடப்பட்டா 3 மாதவிடாய் காலம் இருக்கணுமே, ஆனா அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போச்சு. மாதவிடாய் நின்று போனவங்க என்ன பண்றது அப்படின்னா 3 மாத காலம், 3 மாதவிடாய் என்பது மாதவிடாய் வரக்கூடிய பெண்களுக்கு, மாதவிடாய் நின்று விட்ட நிலையிலே ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவங்க 3 மாத காலம் அந்த இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இத்தாவுடைய கால அளவு சம்பந்தமாக குர்ஆன் சொல்கிறது. சரி, இந்த இத்தாவில கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன? இது காலம். ஒழுங்குகள் என்ன அப்படின்னா, ஒழுங்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகபட்ச ஒழுங்குகள் கிடையாது, அதிகபட்சமான சட்ட திட்டங்களே கிடையாது, ரொம்ப எளிமையான 1-2 ஷரத்து தான். அந்த இத்தாவுடைய காலத்துல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது. இதான் இருக்கிறாங்க, இவரை கல்யாணம் முடிச்சுக்க, நாங்க இவரை பெண் பேசுறோம், இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம் சொல்லிவிட்டு கல்யாணம் சம்பந்தமாக பேசக்கூடாது. நேரடியாகத்தான் பேசக்கூடாது, சாடை மாடையா பேசிக்கலாம். ஏமா முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல சாடை மாடையாக பேசிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். நேரடியாக திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. 2வது, திருமணத்தை தூண்டக்கூடிய விதத்தில் உண்டான அந்த அலங்காரங்களை செய்து கொள்ளக்கூடாது. திருமணத்தின்பால் தூண்டக்கூடிய அலங்காரங்கள் இருக்குது, அந்த அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நகை அணிவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கலர் அதாவது முழுமையாக கலரான ஆடைகள் இருக்குமே, அந்த ஆடைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வெண்ணிற ஆடை சிறப்பானது, அது மாதிரியான ஆட்களுக்கு வெண்ணிற ஆடை என்பது சிறப்பானது. ஆனா வெள்ளை டிரெஸ் தான் போடணும் சட்டம் கிடையாது. வெள்ளையில கலர் கலந்த மாதிரி இருக்கும்ல, கலர் சேலையில வெள்ளை கலந்து இருக்குது, வெள்ளை சேலையில கலர் கலந்திருக்கிறது, அது மாதிரியான ஆடைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இது மாதிரி தங்களுடைய அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுக்கான இத்தாவுடைய சட்டம், வேற எந்த சட்டமும் சொல்லப்படல. ஆனா இன்னைக்கு நடைமுறையில இத்தா என்ற பெயர்ல ஏராளமான மூட பழக்க வழக்கங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்படாம வேற சமுதாயத்தவர்களிடமிருந்து காப்பி அடித்து எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள். இத்தா என்று சொன்னாலே ஒரு இருட்டு ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சரியா துணியை கட்டி வச்சிருவாங்க, அந்த துணிக்கு உள்ளுக்குள்ள சாப்பாட்டை தள்ளி விடுறது, யார் முகத்தையும் பார்க்க கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அது மாதிரியான பயங்கரமான கட்டுப்பாடுகள். அப்படி எந்த கட்டுப்பாடும் இஸ்லாம் சொல்லல. அதற்கு அந்த இத்தாவிற்கு முன்னாடி
நீங்க நார்மலா இருக்கும் பொழுது யார பார்க்கலாமோ அவர்களை இத்தாவிலும் பார்க்கலாம். சாதாரணமான காலத்தில் யாரோடு நீங்கள் பேசலாமோ அவர்களோடு பேசலாம். சாதாரணமான காலத்தில் யாரோடு நீங்கள் தனித்திருக்கலாமோ அவர்களோடு தனித்திருக்கலாம். சாதாரண நாள்ல ஒரு தாய் தன்னுடைய மகனோடு தனித்திருக்கலாம். இத்தாவுடைய காலத்திலையும் தனித்திருக்கலாம். ஒரு தாய் ஒரு பெண் தன்னுடைய தந்தையோடு தனியாக பயணம் செய்யலாம். அது மாதிரி ஒரு பெண் இத்தாவுடைய காலத்திலையும் தனியாக தன்னுடைய தந்தையோடு இருக்கலாம். இது மாதிரி யாரோடெல்லாம் அதற்கு முன்பு எப்படி பழகினார்களோ அதே நிலையில் அந்த இத்தாவுடைய காலத்திலையும் பழகலாம். அதே நிலையில் பேசலாம். மற்றவங்களோடு பேசுறது சாதாரண நேரத்தில் பேசலாமா பேசக்கூடாதா? ஒரு அந்நிய ஆண் இருக்கிறாரு, 4 பேர் இருக்கிற சபையில வச்சு ஒரு அந்நிய ஆணோடு பேசலாமானா பேசலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. தனியா தான் பேசக்கூடாது, ரகசிய பேச்சு தான் கூடாது. 4 பேர் இருக்கிற சபையில ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு அந்நிய ஆண் கடைக்கு போறோம், கடையில போய் பெண்கள் சாமான் தானே செய்யறோம், கடையில ஆண்கள் இருக்கிறாங்க. அப்ப ஆண்கள்ட்ட பேசுறோம். ஏன் பேசுறோம்? தேவைக்கு பேசுறோம். சபையில பொதுவான இடத்துல அது மாதிரி பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறதா? அதே தேவைக்காக வேண்டி அதே மாதிரியான தருணங்களில் இத்தாவுடைய காலத்திலும் ஒரு பெண் ஒரு ஆணோடு பேசலாமா என்றால் தாராளமாக பேசலாம். மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் ரொம்ப கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்லாதது எல்லாம் அவங்கள பார்க்க கூடாது, இவங்களை பார்க்க கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது. சில ஊர்கள்ல எங்க பகுதிகளில் எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுனா, வீட்டுல இடையில வானவெளி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், வானவெளியில ஓலை தட்டியை போட்டு மறைச்சிருவாங்க. வீட்டினுடைய மைய பகுதியில் முத்தம் இருக்கும்ல, அந்த முற்றத்துல ஓப்பனா இருக்கும், வெளிச்சம் வரும், மழை பெய்யும், அது மாதிரி இருக்குமே. வானம் பாத்திரக்கூடாதான். இதால இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வானத்தை பாத்திரக்கூடாதுன்னு ஃபுல்லா இருட்டாக்கி வச்சு அது மாதிரி தான் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கணும். இன்னும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுனா, கர்ப்பமுற்று இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, கருவுற்று இருக்கிற பெண்களை கூட சந்திக்க மாட்டாங்க, சந்திக்க விட மாட்டாங்க. ஒரு புள்ள வருது, அந்த புள்ள குழந்தை உண்டாயிருக்குது, ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்குது. அந்த அம்மா இந்த இதால இருக்கிற அம்மாவை சந்திக்க வந்தா குழந்தை உண்டாயிருக்கிற அம்மாவை சந்திக்க விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள ஆம்பளை புள்ளையா இருந்துச்சுன்னா ஆம்பளை புள்ள எப்படி பார்க்கலாம்? இதால இருக்கிற பொம்பளைய பார்க்கவா போகுது? அது சரி, பார்த்த புள்ளையே பார்த்தா ஆளே பார்க்கலாம், 25 வயசு பெரிய ஆளு பார்க்கலாம். வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள பாத்திர என்ன பார்க்க போறது இல்ல. ஆனா பார்க்க கூடாது. மகள் வீட்டு பேரன் இருக்கிறானே, 2 வயசு இருக்கும் பேரனுக்கு, 3 வயசு இருக்கும் பேரனுக்கு, மகன் வீட்டு பேரனை பார்க்கலாமா? மகன் ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை வாரிசு வழியா பிறந்திருக்குமே, அந்த புள்ள வந்தா பார்க்க வைப்பாங்க. பெண் வாரிசு அவங்க மகள் பெத்தெடுத்த பேரன் வர்றாங்கன்னா பார்க்க கூடாது, அது அந்நிய, அடுத்த குடும்பத்திலிருந்து வந்த புள்ள, அது அடுத்த ஆணுக்கு உள்ள வாரிசு, அது அதனால அந்த பிள்ளைய பார்க்க கூடாது. இப்படி எக்கச்சக்கமான கட்டுப்பாடு. இந்த எந்த கட்டுப்பாடையும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்ற கட்டுப்பாடு, அந்த காலத்துல கல்யாணம் முடிக்காத, கல்யாணத்திற்கான பேச்சுவார்த்தையை நடத்தாத, நகை நட்டுகளை போட்டு அலங்காரம் பண்ணி கொள்ளாத, தேவையற்ற ஆடம்பரமான முறையில ஆடை அணிந்து கொள்ளாதீர்கள், இவற்றை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளணுமே தவிர வேற எந்த சட்டமும் சொல்லல. அது இதுக்கு கால அளவும் சொல்லிருச்சு. இந்த கால அளவை தாண்டி இருக்கிற தப்பு தான். கால அளவுக்குள்ள அந்த ஒழுங்குகளை பேணாமல் இருப்பதும் தவறு. இந்த கால அளவை தாண்டி அந்த இதாங்கிற பேர்ல இருக்கிறது தவறு. 1 வருஷ காலத்துக்குலாம் இதா இருக்கணும், வெளியில போக கூடாது, வேற எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிலாம் மார்க்கம் சொல்லல. கணவனை இறந்த பெண்ணா 4 மாசம் 10 நாள் தான், அதோட முடிஞ்சு போச்சு. 4 மாசம் 10 நாள் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வேலையை பாத்திர வேண்டியதான். அதுவரை மார்க்க நிர்ணயிச்ச எல்லையை தாண்டி பேணுதல் என்ற அடிப்படையில நாங்க இன்னும் ஒழுக்கமா இருக்கிறோம், இன்னும் கோஷாவில் இருக்கிறோம், தேவையில்லைன்றா இல்லாட்டி போகாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு போய்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது. ரோட்டுக்கு வந்துடணும், வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அப்படி மார்க்கம் சொல்லல. தேவை இருந்தால் போகாம இருக்காதீங்க, மார்க்கம் சட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் நம்ம இத்தாவுடைய காலத்துல பேண வேண்டிய ஒழுங்குகள் தெரிந்து கொள்ளணும். போராட்டங்களுக்கு பெண்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லணும்னா பெண்கள் ஏன் போராட்டத்துக்கு செல்லக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லுங்க. நாம இன்றைக்கு பெண்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அந்த போராட்ட களத்திற்கும் அழைத்து வரக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனா இதை சில பேர் விமர்சனம் பண்றாங்க, பெண்கள் போராட்ட களத்திற்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, 2 கோணத்துல அதை விமர்சனம் பண்றாங்க. ஒண்ணு,
பெண்கள் வந்து எப்படி வீட்டுக்குள்ள இருந்தவங்கள ரோட்ல கொண்டு வந்துட்டாங்க, ரோட்ல கொண்டு வந்து ஆபாசம் ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு, சத்தம் போடுற அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவங்கள ரோட்ல கொண்டு வந்து வீதியில நிப்பாட்டிட்டாங்கன்ற கோணத்துல அப்படி ஒரு விமர்சனம் பண்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே தெரிகிறது, இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விமர்சனம் தானே ஒழிய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இது எடுத்து வைக்கிற விமர்சனம் இல்ல. ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தவங்களை ரோட்ல கொண்டு வந்து நாம நிப்பாட்டி விட்டோம் என்பது குற்றமாக இருந்தால், பெண்கள் வந்து ரோட்டுக்கே வராம இருந்து நாம தான் புதுசா ரோட்டுக்கு கொண்டு வந்திருந்தா இந்த கேள்வி நியாயமானது. கடை வீதிக்கு போறாங்க, ஜவுளி கடைக்கு போறாங்க, நகை கடைக்கு போறாங்க, எங்க எல்லா இடத்துக்கும் எல்லா குடும்ப சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு போறாங்க. எல்லா தேவைகளுக்கும் தங்களுடைய வீடுகளை விட்டு பெண்கள் வெளியில வரக்கூடிய பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. வெளியில பெண்கள் வரலாம் என்று சொன்னால், கடைக்கு போகலாம் என்றால், வேறு வேறு தேவைகளுக்காக வேண்டி மற்ற இடங்களுக்கு போகலாம் என்றால், ஒரு அநியாயத்தை எதிர்க்கின்ற போராட்ட களத்திலே வந்து குடும்பத்திலே என்ன தவறு இருக்க முடியும்? அது வந்து நியாயமா அவங்களே நடைமுறைப்படுத்தாத ஒன்று. பெண்களை வந்து ரோட்டுக்கு கொண்டு வர்றது தப்பு என்ற கோணத்துல அந்த விமர்சனம் வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல பொதுவான சபைகளுக்கு தேவைகளுக்கு பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பள்ளிவாசல்களுக்கு வந்திருக்கிறாங்க, பொதுவான இடங்கள்ல வந்து நபிகள் நாயகத்துல வந்து எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதனால அது மார்க்கத்துல குற்றமானது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பெண்கள்லாம் கோஷம் போடுறாங்க, அதெல்லாம் ஆண்கள் கேட்க வேண்டியது இருக்குத, ரோட்ல வந்து சத்தம் போடுறாங்களே, இது வந்து தவறு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தொழுகிற நேரத்துல தொழுகையில வந்து ஒரு ஆண் வந்து இமாமத்து செய்யும் பொழுது தவறு செய்து விட்டால் பின்னாடி இருக்கக்கூடியவங்க அதை திருத்தி கொடுக்கணும். உதாரணமா உட்கார்றதுக்கு பதிலாக எழுந்து விட்டார் இமாம், அல்லது நிலைக்கு வருவதற்கு பதிலாக அத்தையாத்துல உட்கார்ந்துட்டார், ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டார். அப்படி பண்ணிட்டாருன்னா பின்னாடி ஆண்கள் என்ன செய்யணும்னா சுபஹானல்லாஹ் அப்படின்னு அவருக்கு எச்சரிக்கை செய்யணும். சுபஹானல்லாஹ்னு சொன்ன உடனே இமாம் வந்து புரிஞ்சு கொள்ளணும், ஆக நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம், என்ன மிஸ்டேக்னு யோசிச்சு அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் பெண்களாக இருந்தால் பின்னாடி இருக்கிறவங்க அவங்க சுபஹானல்லாஹ்னு சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, அவங்க கைதட்டணும்னு இருக்கிறது மார்க்கத்துல. ஒரு இமாம தவறிழைத்து விட்டால் ஒரு பெண் வந்து கைதட்டி அந்த கைதட்டல் வழியாகத்தான் இந்த கருத்தை இமாமுக்கு புரிய வைக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஆண்கள் இருக்கிற சபையில பெண்களுடைய குரல் கேட்க கூடாது, அதனால தான் ரசூலுல்லாஹ் கையை தட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுடைய குரல் வந்து போராட்ட களத்துல வந்து அவங்க சத்தம் போடுறது ஆண்கள்லாம் கேட்கிற மாதிரி இருக்குது, இது நியாயம் இல்லைங்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான வாதம் தான். ஏன்னு கேட்டா, தொழுகைக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம் வந்து தொழுகை அல்லாத நேரத்துக்கு பொருத்தி பார்க்க கூடாது. தொழுகையில இருக்கிற சட்டம் அது தொழுகைக்காக மாத்திரம் சொல்லப்பட்டது, எல்லா நேரத்திலும் அதை கடைபிடிக்கிறக்காண்டி தொழுகைக்குரிய சட்டம் கிடையாது. அப்படி உண்மையில அதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொன்னால், வெளியில ஆம்பளைங்களோட பேசவே கூடாது அப்படிதான் சொல்லணும். போராட்டம் மட்டும் தப்புன்னு சொல்லக்கூடாது. எதுவெல்லாம் தப்பு? ஆண்களிடத்துல பேசுறதே தப்புன்னு சொல்லணும். ஒரு கடைக்கு போறது, கடையில ஆம்பளைங்க இருப்பாங்கன்னா நம்ம கடைக்கு போறது தப்பு, நம்ம குரலே கேட்க கூடாதுங்கிற என்று சொன்னால் போராட்ட களத்தில் மட்டும்தான் குரல் கேட்குமா? வேற கடைக்கு போனா குரல் கேட்காதா? வேற வேற தேவைகளுக்கு ரோட்ல வந்து பால்காரர் வந்து நிற்கிறாரு, அவங்கள்ட்ட பேசும்போது பெண்களுடைய குரல் கேட்காதா? குரல் கேட்பதுங்கிறது மார்க்கத்துல தடுக்க, அது தொழுகைக்கு அப்படி ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. தொழுகைக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை எல்லா நேரத்திலும் இதுதான் சட்டம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்கள் வந்து ஆண்களிடத்துல பேசவே முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல பேசி இருக்கிறாங்களே, எவ்வளவு தேவைகளுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகத்துடைய சபைக்கு வருகிறார், வந்தவங்க எல்லாரும் அமர்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னை உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கீங்க அல்லது யாருக்காவது திருமணம் செஞ்சு வைங்கன்ற மாதிரி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு கல்யாணம் பண்ற தேவை இல்லமா, இப்போ அவசியம் இல்லை என்று மறுக்கிறாங்க. அது மாதிரி மௌனமா இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை, தேவையில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடிச்சு வைங்க. எப்படி இவர் சொல்றாருன்னா, அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு கொள்ளுங்க என்று சொன்னது உட்கார்ந்திருந்த சஹாபாக்கள் காதலே எல்லாம் விழ போய் தான் உட்கார்ந்திருந்த சஹாபி அதுக்கு பதில் சொல்றார். ஆண்களுடைய காதல விழுகிற விதமாக பெண்கள் பேசலாம் என்பதற்கு இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதா இருந்தா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு மூமினான மக்களுடைய கடமைகளை பத்தி சொல்லும் பொழுது, வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், மூமினான ஆண்கள்
மூமினான பெண்கள், சிலருக்கு உற்ற தோழர்கள். இந்த தோழர்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னால், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவங்க நன்மையை சொல்லுவார்கள், தீமையை விட்டும் தடுப்பார்கள். யாருக்கு தடுப்பாங்கன்னா, மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லதை சொல்லுவாங்க, தீமையை விட்டு தடுப்பாங்க. அப்போ ஒரு மூமினான ஆணு மூமினான பெண்ணிடத்துல பேசினா இவங்க பேசுற அவங்களுக்கு கேட்கும். ஒரு மூமினான பெண்ணு மூமினான ஆணிடத்துல ஒரு தீமையை குறித்து எச்சரிக்கை செஞ்சா அவங்க பேசுற இவங்களுக்கு கேட்கும். அப்ப பேசுங்க, எச்சரிக்கை செய்யுங்க, சொல்லுங்க என்று நேரடியாக குர்ஆன் சொன்னதுக்கு பிறகு பெண்களுடைய குரல் கேட்கக்கூடாது என்று சொல்வது நியாயம் இல்லை. அப்போ மத்த தேவைகளுக்காக வேண்டி பேசலாம், நன்மைக்காக வேண்டி பேசலாம் என்று சொன்னால் ரோட்டில இறங்கி போராடுவதும் ஒரு பெரிய நன்மை, சாதாரண நன்மை இல்ல. போராட்டத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாது. அநியாயக்கார அரசர்களுக்கு எதிராக மன்னனுக்கு முன்னாடி உண்மையை சொல்றதா ஒரு பெரிய போராட்டம். நாங்க அந்த போராட்ட களத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெண்களும் அடைந்து கொள்வதில் எந்த தடையும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களும் போராட்ட களத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். போராட்ட களம்னா இன்னைக்கு நாம அழைச்சிட்டு போறோமே, இது மாதிரி ரோட்ல நின்று சத்தம் போடுற போராட்டம் இல்ல, கையில ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய போராட்டம். ரெண்டு கூட்டமும் ஒருத்தர் தாக்கி கொள்ளக்கூடிய, வெட்டி கொள்ளக்கூடிய, ரத்தம் சிந்தக்கூடிய போராட்ட களத்திற்கே பெண்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்கு ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப அந்த போராட்ட களத்திற்கே பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், குரல் கொடுக்க இந்த போராட்ட களத்திற்கு வருவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஒரு ஆண் பெண்ணுடைய குரலை கேட்பதற்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ரோட்ல பெண்கள் நிற்பதற்கும் தங்களுடைய உடல் அந்த ஒழுக்கத்தை பேணிக் கொண்டு நிற்பதற்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்ற காரணத்தினால தாராளமாக பெண்கள் வரணும். அதுதான் இன்றைக்கான காலத்துடைய கட்டாயமாகவும் மார்க்கத்தினுடைய கடமையாகவும் நமக்கு இருக்கிறது. மௌத் என்பது, மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக கூறப்படுகிறது. இறைவனுடைய நாட்டமின்றி அது ஒரு நிமிடம் முன்பாகவோ அல்லது தாமதமாகவோ நடைபெறாது என்பதும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது, அந்த மரணத்தை இறைவன் நாட்டப்படிதான் நடக்கின்ற பொழுது, நடக்குகிறது என்கிற நம்பிக்கை இருக்கின்ற பொழுது, எதிர்பாராத விதமாக நடைபெறுகின்ற அகால மரணங்கள், கொடூரமான விபத்துக்கள், சில பேருக்கு மூளை சிதறுது, ரயில் ட்ராக்கை தாண்டும் போது தலை துண்டிக்கப்படுது. இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை கூட இறைவன் நாட்டப்படிதான் நடக்கிறதா? அப்படி நடைபெறுகிறது என்றால், தன்னுடைய தாய் தன் குழந்தை மீது வைக்கின்ற பாசத்தை விட தான் படைத்த அடியான் மீது 70 மடங்கு அதிகமாக நான் வைத்திருக்கிறேன் என்று கூறுகின்ற இறைவன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான, கொடூரமான, மூளை சிதறி தலை துண்டிக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு கொடூரமான மனத்திற்கு நாட்டத்தை ஏற்படுத்துகிறானா? இதற்கு கேட்கின்ற பொழுது அவர்கள் அத்தியாயம் 3 திருக்குர்ஆனிலே அத்தியாயம் 3 ஆல் இம்ரான் வசனம் 145 காட்டுகிறார்கள். அதை தவிர்த்து கொஞ்சம் சற்று தெளிவான பதிலை எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர் எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். சில பேருக்கு சில நிகழ்வுகளை அவங்க சந்திக்கிறாங்க, ஆனா அது ரொம்ப கொடுமையா இருக்கிறது. பார்த்தாலே விபத்துல மரணம் அடைகிறவங்களை பார்த்தா அப்படி தலை கை கால்லாம் செதறி போய் சாகுறாங்க. அதையெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குது. அல்லாஹ் இரக்கமானவன்னா இப்ப இரக்கமற்ற ஒரு மரணத்தை கொடுக்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுவும் கூட அல்லாஹ்வுடைய இரக்கத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. குர்ஆன் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பல இடங்கள்ல சொல்கிறது. அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவன் இந்த மனித குலத்தின் மீது காட்டுகிற அன்புக்கு நிகராக, கருணைக்கு நிகராக, இரக்கத்திற்கு நிகராக உலகத்துல யாரும் இன்னொருத்தர் மீது அன்பு காட்ட முடியாது என்பதுல அல்லாஹ் தன்னை பத்தி ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றான். எந்த அளவுக்குன்னா, கத்தபாலா நஃப்ஸிஹி ரஹ்மா, இந்த மனித சமுதாயத்தின் மீது அருள் புரிவதை, இரக்கம் காட்டுவதை தன் மீது இறைவன் விதியாகவே ஆக்கி கொண்டான். அந்த அளவுக்கு இறைவன் இரக்கம் உள்ளவன்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப இந்த மரணத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குத, இரக்கம் இல்லாதவன் செய்யற காரியம் மாதிரி பயங்கரமா அடிச்சு சாகடிச்சு போய் விழுறதுங்கிறது நியாயமா தெரியல, இரக்கத்துக்கு எதிராக தெரியுது அப்படின்னா மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரிகிறது. ஆனா ஒரு இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இதை அணுகினால் இது கர்ண கொடூரமானது இல்லை. எப்படி இல்லை அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அது எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பத்தையே நிறைய பட்டியல் போடுறாங்க. அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மனக்கவலை,
அது ஒரு பெரிய மனக்கவலை, அவனுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு பெரிய துன்பம், ஒரு பெரிய இழப்பு, அவனுடைய கண்கள் பறிக்கப்படுவது, அவனுடைய உற்றார் உறவினர் கொல்லப்படுவது, அவனுடைய தோட்டம் துறவுகள் நாசமாக்கப்படுவது, அவனுடைய பொருளாதாரம் சிதைக்கப்படுவது. ரொம்ப குறைச்சு சொல்றதா இருந்தா அவன் காலில் ஒரு முள் குத்துறது, அத்த சவுக்கத்தை சாக்குஹா, ஒருத்தன் காலில் குத்துற முள்ளு உட்பட அது ரொம்ப அற்பமான ஒரு சின்ன வேதனை தான். இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஒரு அறுவாளை வச்சு வெட்டுற மாதிரி, ஒரு லாரியை கொண்டு மோதி ஒருத்தனை சாகடிக்கிற மாதிரி பெரிய வேதனை கிடையாது முள்ளு குத்துறது. இந்த முள்ளு குத்துறதுல இருந்து ஒருத்தன் பெரிய அளவுல வேதனை அடைகிறது வரைக்கும் எந்த வேதனையாக எந்த துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பம் ஏன் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய அந்த துன்பத்தை பார்த்து இறைவன் ரசிப்பதற்காக வேண்டி வழங்கப்படுவதில்லை. ஏன்னா இறைவன் மனிதன் துன்பப்படுறது விரும்பவே மாட்டான். மனிதனுக்கு இறைவன் வழங்கி இருக்கிற எந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அது மனுஷன் துன்பப்படக்கூடாது என்பதற்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் வழங்கி இருக்கிறான். எந்த சட்டத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற நாம பின்பற்ற வேண்டிய சட்டத்தை எடுத்து பாருங்க. மனுஷன் தன்னைத்தானே வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி கொள்ற மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் இஸ்லாம் தடை பண்ணிருச்சு. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெரியவர் முதியவர், அவர் நடக்கவே முடியல. நடக்க முடியாத அவர் நடந்தே போய் ஹஜ்ஜுக்கு செய்யறதா நேர்ச்சி பண்ணிக்கிட்டார். அவருடைய 2 பிள்ளைங்களுடைய தோள் மேல கைகளை போட்டு அந்த 2 பிள்ளைங்களும் அவரை இழுத்துக்கிட்டே போறாங்க. ஏன் இப்படி இழுத்துட்டு போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இவர் நேர்ச்சி பண்ணிக்கிட்டாரு, இது மாதிரி ஹஜ்ஜு செய்யறதாக நேர்ச்சி பண்ணி இருக்கிறார். அவருக்கு நடக்கவே முடியல, ஆளு ரொம்ப வயசாலியா தள்ளாதவரா இருக்கிறாரு. இவர் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போகணும்? இவர் இப்படி ஹஜ்ஜுக்கு போறதுனால இவருக்கு என்னதான் நன்மை? அல்லாஹ்வுக்கு தான் என்ன தேவை? இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால இவரை வாகனத்துல ஏறி போக சொல்லுங்க. அந்த நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறவன் இறைவன் இல்ல. மத்த மதங்கள்ல எல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா கடவுளை பத்தி மனுஷன் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்தை பார்த்து இறைவன் ரசிப்பான், அந்த கஷ்டத்திற்காக வேண்டி கஷ்டத்தை பார்த்து இறைவன் சிரிப்பான். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டத்துக்கு பிறகு நீங்க ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லுவான் என்று சொல்லி மத்த எல்லா சித்தாந்தங்களும் சொல்லுது. ஆனா இஸ்லாம் நேர் உள்டாவா, நீ கஷ்டப்படாத, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீயே சிரமப்படுத்திக் கொள்வதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, எனக்கு எந்த தேவையும் இல்ல. சில மதங்கள்ல பாருங்க, ஒரு ஆணியை கொண்டு செருப்பை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஆணிக்கால் செருப்பு மேல நடந்து போறாங்க. ஆணிக்கு மேல நடந்து போறாங்க. ஏங்க போறீங்கன்னு கேட்டா கடவுளுக்காக வேண்டி போறோங்கிறாங்க. சில பேர் இப்படி நெருப்பு கங்குகளை பரப்பி வைத்துக் கொண்டு அந்த நெருப்புக்கு மேல கடன்னு ஓடுறாங்க. ஏங்க இப்படி நெருப்பு கங்குல போய் காலை வைக்கிறீங்க? இல்ல கடவுளுக்காக வேண்டி நேர்ச்சி பண்ணி இருக்கிறேன், கடவுள் செய்வாரு. 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நடந்தே நான் கோயிலுக்கு போறேன். ஏங்க இவ்வளவு 100 கிலோமீட்டர் நடந்து போறதுன்னா எவ்வளவு கஷ்டம், காலெல்லாம் புண்ணா போயிருமே, காலெல்லாம் வீங்கிருமே, ரொம்ப உடம்பு வேதனையாகுமே. இல்ல கடவுளுக்காக வேண்டி செய்யறேன். இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொண்டால் இறைவன் விரும்புவான் என்று மற்ற மதங்கள் சொல்கிறது. அதற்கு தகுந்தார் போன்று அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் வேலை செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இறைவன் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடியவன் இல்லை. இறைவன் கஷ்டப்படுகிறதா உங்களுக்கு சட்டம் எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு சட்டத்தையும் வழங்கல. அதை ரொம்ப தெளிவாக பல சட்டங்களின் வழியா விளக்குகிறான். மனுஷன் படக்கூடிய சில கஷ்டங்கள் இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னா இறைவன் ரசிக்கணும்ன்ற காண்டி கஷ்டத்தை தரல, அவன் இரக்கம் இல்லாதவனா இருந்து அதனால கஷ்டத்தை தரல. எதுக்கு இந்த கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்கிற காரணத்தினால் நீங்கள் ஏற்கனவே செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பதற்கு தான் இந்த கஷ்டம், உங்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை தருவதற்கு தான் இந்த கஷ்டம், உங்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குவதற்கு கஷ்டம். கால குத்துற முள்ளு குத்திருச்சே அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டம் தான். அது கஷ்டம் இல்லைன்னு சொல்ல, கஷ்டம் தான் தெரியுமா? உனக்கு அல்லாஹ் நன்மையை தர விரும்புகிறான். ஏதோ ஒரு சின்ன கவலை வந்துருச்சு, ஏதோ கவலைப்படுறப்ப உங்க வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, உங்க வீட்டுல இருந்த 4-5 பேர் அந்த வீடு இருந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. அது கஷ்டம் தான், கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. மனிதனுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம் தான். இந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்தான்? இந்த கஷ்டத்தை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுக்கு நாளை மறுமையிலே நன்மை தருவான், உயர்வான சொர்க்கத்தை உங்களுக்கு வழங்குவான். மனிதர்கள் மீது அதிகம் இரக்கம் கொண்டிருக்கிற இறைவன் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக உலகத்திலே பாவம் செஞ்சுட்டான். இவன் இந்த பாவத்தோடு சொர்க்கத்துக்கு மறுமைக்கு வந்தான்னா மறுமையில வெற்றி பெற முடியாது, நரகத்துக்கு போயிருவான், சொர்க்கம் கிடைக்காது. அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இவன் பாவத்தை அழிக்கணும். அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு இவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்போம், அந்த கஷ்டத்தை அவன் பொறுத்துக்குவான். பொறுத்துக்கிட்ட உடனே இந்த கஷ்டத்தை தந்தனை பொறுத்துக்கிட்டியே,
அதற்கு பகரமாக இந்த சொர்க்கத்தை வச்சுக்க என்று சொர்க்கம் வழங்கலாம், அவனை இன்னும் நிம்மதியாக மறுமையில வாழ வைக்கலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிரமமான கொடூரமான மரண நிகழ்வுகளை துன்பங்களை வழங்குகிறான். எனவே அது மாதிரியான துன்பமும் இறைவன் இரக்கம் உள்ளவன் என்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்